Hi friends, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல எப்படி வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்றது அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பேஜுக்கு வரதுக்கான லிங்கை நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணி டைரக்டா இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. சோ வரும்போது ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழ வந்து பாத்தீங்கன்னா ஓபன் யுவர் அக்கவுண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பராகவே சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை அதில் பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து கிரியேட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க ஆதார் நம்பரையும் உங்கள் பேன் கார்டில் இருக்க பேன் கார்டு நம்பர் இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டு வெரிஃபிகேஷன் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களுடைய ஆதார் நம்பர் எந்த ஃபோனில் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்ணி கொடுத்துவாங்க. கண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட குழந்தையை சேர்ந்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டிய பேஜ். உங்களோட இமெயில் ஐடி, உங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சா, உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளவு, ஸோ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, சேலரி பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாயா, ஸோ உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு ஏற்கனவே இருக்க அட்ரஸ், அதாவது ஆதாரில் இருக்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆக்சுவலி காமிச்சிருப்பாங்க. அதுவும் கரண்ட் அட்ரஸும் சேம் தானா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இதில் ப்ராப்பராகவே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட பிரான்ச்சை செலக்ட் பண்ணுற பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்கள் அட்ரஸு பக்கத்தில் இருக்க இண்டஸ்இண்ட் பேங்கோட பிரான்ச்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூரமாக வந்து வேறு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விடாதீங்க. அதை பார்த்து ப்ராப்பராக உங்களுடைய பிரான்ச்சை வந்து அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுடைய கார்டை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட கார்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மாஸ்டர் கார்டு அண்ட் விசா கோல்டு விர்ச்சுவல் கார்டு, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த கார்டு தேவையோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரைஸ் வந்து அதில் காமிப்பாங்க. ஸோ உங்களோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன மாதிரி அமௌண்ட் இருக்குது அந்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் யுவர் டிஜிட்டல் அக்சஸ்னால் நீங்கள் வந்து இனிமேல் மொபைல் பேங்கிங் ஆப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதோட யூசர் நேம், அதோட எம்பின் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட யூசர் நேமை டைப் பண்ணி அதில் உங்களோட எப்போதுமே மறக்கக்கூடாது அந்த மாதிரிப்பட்ட ஒரு எம்பினை செட் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். இது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே ஒரு பாப்பப் பேஜ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் கொடுத்துவாங்க. ஸோ அப்படி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா ஃபண்ட் யுவர் அக்கௌண்ட், அதாவது நம்ம ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். பட் என்னென்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இனிஷியலாக 500 ருபீஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட 500 ருபீஸ் இருந்ததுன்னா டேட்டாவே நீங்கள் அதில் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ 500 ருபீஸ் இருக்கும். கீழே வந்து பே நவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற பேஜ் போயிடும். நீங்கள் வந்து உங்கள் நெட் பேங்கிங் மூலம் இல்லைனா வேறு ஏதாவது டெபிட் கார்டு இருந்ததுன்னா டெபிட் கார்டு மூலம், இல்லை யூபிஐ ஐடி, கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ ஐடி மூலமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் 500 ரூபா மட்டும் பே பண்ண போதும், வேறு எந்த இதுவுமே கிடையாது. பே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கொண்டு மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.